சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின்னல் அகுதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான்மறை செம்போருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பற்றாள் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, ஆதீன பீடத்திலே 23வது பட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி அருளிய அருள் திரு சிவப்பிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, இற்றை நாள் ஆதீன பீடத்திலே எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசானை தேசிகரையா திருவடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, அடியனுடைய வித்யா குருவாக விளங்குகின்ற தமிழாகம சால்பறிவார் மு செல்வநாதன் ஐயா மலரடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புக்கு முதல் நாள் தலைப்பின் முதல்வராகவும் மூலவராகவும் விளங்கக்கூடிய தருமயாதின குரு முதல்வர் அருள் திரு குருஞான சம்பந்த தேசிகருடைய திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, இந்த அற்புதமான தொண்டை நாட்டிலே, சான்றோருடைத்த தொண்டை நன்னாட்டில், இந்த திருப்பத்தூர் மாநகரில் சிவமடம் அமைத்து சீரிய பணிகளையெல்லாம் ஆற்றி வருகின்ற இந்த சிவனடியார்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அரவணைத்து அவர்களை கொண்டு அரும்பெரும் செயல்களையெல்லாம் ஆற்றிக்கொண்டும் இந்த கோடைக்கால பயிற்சியை 3ஆம் ஆண்டாக இன்றைக்கு தொடங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாளர் மயில்வேலையா அவர்களுடைய மலரடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மெய்கண்டார் இதனுடைய பொறுப்பாசிரியர் திருவிடை மருதூர் அமைப்பாளர் ஐயா அவர்களுடைய மலரடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, நம்முடைய ஊத்தங்கரை அமைப்பாளர் அடியோங்கள் படித்த பாடசாலையிலே மூத்த மாணவராக விளங்கியவர் நம்முடைய முனிரத்தினம் ஐயா அவர்களுடைய மலரடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, திருமுறை அமைப்பாளர் ஐயா அவருடைய மனமொழி மெய்களால் வணங்கி, இன்னும் பல்வேறு மையங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள், அடியார் பெருமக்கள், பல ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள், சிவனடியார் திருக்கூட்டத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேருடைய மலரடிகளை எல்லாம் மனமொழி மிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, இந்த அற்புதமான இந்த ஞான வேள்வி என்று சொல்லப்படுகின்ற இந்த வேள்வியில் இன்றைக்கு சிவபோக சாரம் என்கிற ஒரு அற்புதமான சாத்திர நூலை, சாத்திர நூல் என்று சொல்வதை காட்டிலும் இது சிவபோக சாரம், அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, அனுபூதி மாலை என்று ஒரு பெயர் உண்டு. அந்த சிவ அனுபூதியினுடைய சாரத்தை நம்முடைய தருமயாதின குரு முதல்வர் அவர் சிவானந்த அனுபவ நிலையில் அனுபவித்ததை நமக்கெல்லாம் அருள் கொடையாக வாரி வழங்கியிருக்கின்றார். அந்த சிவபோக சாரத்தின் சாரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிவபோக சாரத்தை முழுமையாக சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இன்றைக்கு அதற்கான நேரம் நமக்கு அமையாது.
இருந்தாலும் சிவபோக சாரத்தினுடைய சாரத்தை நாம் இன்றைக்கு நிறைவாக சிந்திக்க இருக்கின்றோம். அந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக உங்கள் அத்துணை பேருடைய கரங்களிலும் சிவபோக சாரம் அந்த நூல் வழங்கப்பட்டிருக்கும். நம்முடைய அமைப்பாளரையா மிகுந்த அருமுயற்சி எடுத்து அதை அச்சிட்டு நூலாக உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். நாம் இன்றைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம், சிவபோக சாரத்தை புத்தகத்தில் கையில் வாங்கியிருக்கிறோம். பல பேர் ஆர்வத்தில் அப்படியே ஒரு புரட்டி பார்த்துட்ருப்போம் இல்லையா. எத்தனை பாடல்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்த்தோன்னு இன்னும் தெரியல இல்லையா. ஆக இவ்வளவு பாடல்களையும் 139 பாடல்களையும் நாம் நிச்சயமாக படிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய பணிகள், நமக்கு இருக்கக்கூடிய அந்த பணிக்கு இடையில் இதுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் இன்றைக்கு நம்முடைய அமைப்பாளர் மயில்வேல் ஐயா ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாவது இந்த 139 பாடல்களையும் அடுத்து வரக்கூடிய ஒரு 5 தனிப்பாடல்களையும் முழுமையாக ஒரு முற்றோதல் செய்துவிட்டு நாம் அந்த கருத்துக்களை சிந்திக்க முற்படுவோம். இந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு என்ன சிவபோக சாரம்ங்கிறது என்னென்ன அடியானுக்கும் தெரியாது இல்லையா. நம்முடைய குருஞான சம்பந்தருடைய குருவருளும் எல்லாம் வல்ல பரம்பொருடைய திருவருளும் உணர்த்தத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது முற்றோதல் தொடங்குகிறது. எல்லோரும் அப்படியே நம்முடைய ஜெயக்குமார் ஐயாவை தொடர்ந்து எல்லோருமாக சேர்ந்தோம் நீங்கள் என்ன பண்ணணும், முற்றோதல் செய்யணும். அதுதான் சிறப்பு இல்லையா. ஆகவே அந்த முற்றோதல் செய்கின்ற போது நம்முடைய அந்த நூல் ஆசிரியராக இருக்கக்கூடிய, என்ன அடிக்கடி அடியன் சொல்லுவது அதுதான் வழக்கம், ஒரு நூலை படிக்கின்ற போது ஒரு நூலை வாசிக்கின்ற போது முதல்ல அந்த நூல் ஆசிரியர் தொழ வேண்டும் இல்லையா. ஏன்னா பாரதி ரொம்ப அற்புதமாக சொல்லுவான் பாப்பா பாட்டில், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே இல்லையா, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று சொல்லுவார். ஆகவே ஏன் தமிழ் சொல்லை தொழுது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப நாம் அதாவது எந்த நேரத்திலையும் நம்முடைய சிந்தனையை விட்டு இது மறந்துடக்கூடாது. தமிழ் வேறு சிவம் வேறு அல்ல. தமிழ்தான் சிவம், சிவம்தான் தமிழ். ஆகவே நாம் தமிழை படிக்கின்ற போது, தமிழை வாசிக்கின்ற போது யாரோடு இருக்கின்றோம்? சிவத்தோடு இருக்கின்றோம் இல்லையா. அப்ப தமிழ் சொல்லை தொழுது படிக்கின்ற போது யாரை தொழுது படிக்கின்றோம்? சிவத்தை தொழுது படிக்கின்றோம். ஆகவே நாம் இந்த சிவபோக சாரத்தை இப்பொழுது முற்றோதல் செய்கின்ற போது அந்த நூல் ஆசிரியரையும் திருவருளையும் தொழுது நாம் முற்றோதல் செய்வோம். சிவாய நம. தருமபுர ஆதீன குரு முதல்வர் அருள் திரு குருஞான சம்பந்த தேசிகர் அருளி செய்த சிவபோகச் சாரம். திருவடிகள் வணக்கம். முதல் பாடல். சித்தித்தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பக்தித்தருநாதன் பரநாதன் முத்திப்பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் அருவும் உருவும் அருவுருவம் அல்லா ஒருவனுக்கு உயிராய் ஓங்கி திருவாரூர் கமலை வரு ஞான பிரகாசன வந்தே அமலபதம் தந்து என ஆண்டான். ஆரறிவார் நீதிவழி ஆரறிவார் சித்திமுத்தி ஆரறிவார் நற்றவங்கள் அன்பனைத்தும் பாரவர்க்கும் சுத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசனும் அத்தன் என்போல் வந்திலனால் அரியற்கு முன்னால் அடிமுடியும் காணா பெரியவனே வந்து பிறந்து துரியம் பெருக்குகின்றான் ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் இன்று. கண்டேனி பாசம் கழிந்தேன் அமுதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தேன் வண்டிமிற் காத்தேனை பொழி கமலை செங்கமல பொற்பாதா ஞான பிரகாசனையே நான் உள்ளிருந்தே என்று உணர்ந்துகினும் கண்டிலரென்று உள்ளும் புறம்புமாவொன்று மெல்ல நரருருவாய் ஆரூரில் வந்தான் நமை ஆண்டு அருள்புரி ஞான பிரகாசன். இருளுதயம் நீங்கும் ரவியைப் போல்
என்னுள் அருளைய நன்றாய் அருளி மருளுதைய மாற்றியவன் ஆரூரன் மாமறையும் ஆகமமும் சாற்றிய ஞானப்பிரகாசன் ஒளியாத பேரென்பத்துள்ளாய் உலகில் விழியாதிருந்து விடவே அழியாத பூரணா செங்கமல பொற்பாதா தென்கமல யாரணா நாயேற்கு அருள் தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்றருளில் கூட்டினான் நாடறிய ஞான பிரகாசன் உயிர் நற்கமலை மாநகர்வால் வானப்பிறையணைந்தம்மன் காண்பதும் பொய் கேட்பதும் பொய் காரியம் போல் இதமாய் பூண்வதும் பொய் எவ்விடத்தும் போகமும் பொய் மாண்பாக தோற்றி இன்ப வெள்ளமாய் துண்ணி எண்ணுட் சம்பந்தன் வீற்றிருப்பது ஒன்றுமே மெய். ஒருமையுடன் ஈசனருள் ஓங்கி என்றும் தூங்கல் அருமை 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 பெருமை இடும்பு ஆங்கார கோபம் அபிமானம் ஆசை வினை நீங்காத போதுதானே தம்பெருமை எண்ணாமை தற்போதமே இரத்தல் மின்பெருமை யாஞ்சகத்தை வேண்டாமே தன்பால் உடலை தினம் பலித்தல் ஓங்கு சிவத் தோன்றல் நடலை பிறப்பொழியும் நாள் உரையிறந்தால் உண்ணும் உணர்விறந்தால் மாயை திரையிறந்தால் காண்கின்ற தேவை வரைபெருக வாசிப்பது நாவாள் வாழ்த்துவது நாடகமாய் பூசிப்பதும் சுத்தப் பொய் பரம ரகசியத்தை பாலானவாயால் இரவு பகல் எந்நேரமின்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமா கோலைமை மட நெஞ்சே மால் போப்பிட்டும் காணா பொருள் ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தியெல்லாம் பெற்றும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் அன்பு மிக உண்டாய் அதிலே விவேகமுண்டாய் துன்பு வினையை துடைப்பதுண்டாய் இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகமுண்டாய் ஓடி வருங்காரணம்க்கு உண்மை அவை. உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவமென்று இராதே மருளை பிரிந்தவற் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம் அகமாதி கண்ட அறிவாகி எங்கும் சுகமாகி இன்பச் சுகமாய் சுக அதீத தானந்த வெல்ல மதுவாய் சுகத்தை அவன் தானந்தம் ஆதியிலாத்தான் இந்தனத்தில் அங்கி எரியுரு தேனிரதம் கந்தமலர் போதுவான் காலொளிகன் சந்ததமும் அத்துமிதமாவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியிலே நிற்கும் முறை ஆறாறு தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் வேறாக நின்ற இடம் சொல்லின் மாறா இருளாய பாவனையில் எங்குமாய் நின்ற பொருளே கான் நீயே புனர் நனவாதி அந்தத்தில் நாடு சுகம் தன்னை கனவாதி அந்தத்தில் கண்டு நனவாதி தோற்றிடும் போதம் தந்த சுகரூப கண்டவர்கள் மாற்றிடுவர் என்றும் மலம் தத்துவங்கள் எண்ணி தலையடித்து கொள்ளாதே தத்துவங்கள் ஏதென்னின் சாற்றக்கேள் மெத்தும் சுகாரம்பமாம் சிவத்தில் தோயாத மாயா விகாரங்கள் தத்துவமாமே ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் நிராக முத்தி நிலை நிற்போர்க்கு பேராக பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறியின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் பரவி மனம் போகா பரத்தை அடைய நாளும் இரவு பகல் அற்ற இடத்தே திறமாக நில்லென்றான் கண்ட எல்லாம் நேதி பண்ணி மும்மளமும் கொல்லென்றான் ஞானகுரு காயம் கரண முதல் நான்கிற்கும் காரணம்தான் ஆய இருள் மாயை அது என்றால் துய்ய பொருட்போதனே செங்கமல பொற்பாதனே எனை நீ ஏதென்று சொல்லாய் இனி என்னை அறிவென்றான் என்னறிவில் ஆனந்த தன்னை சிவமென்றான் சந்ததமும் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசமென்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தாராம் எங்கும் இருக்கும் அறிவு நீ ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம் பொங்கு மலமறைத்தல் மாயை மயக்கல் விகார பலமனைத்தும் கண்மமலம் பார் செங்கமல பொற்பாதன் சீர்பாத வல்லவங்கள் நன்கமலை வாழ்க்கிழியே நாடி கேள் சங்கையிலா தத்துவத்தை காட்டிய தின் தத்துவத்தை காட்டி அருள் தத்துவத்தை காட்டியது தான் தேசு செரிகமலை செங்கமல பொற்பாதன் பேசு தமிழ் ஞான பிரகாசன் பாசவினை வாட்டினான் மீட்டு நான் வாரா வகையருளை காட்டினான் கூட்டினான் கான் நான் இங்காய் நீ எங்காய் நாட்டமர வைத்தற்பின் நான் எங்கே நீ எங்கே நாதனே வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ உன்னறிவில் நன்றாக தோன்று சுகம் நாம் அலைவற்றிருந்த அறிவு நீ ஆங்கே நிலை பெற்றிருந்த சுக நியாயம் மலைவற்றிருந்து கண்டாயே இருந்தபடி அத்தோடு
இருந்துவிட போதும் இனி. அகத்தை இழந்து அருளாய் அவ்விடத்தே தோன்றும் சுகத்தில் அழிந்துவிடச் சொன்னான் மகத்தான சிற்பரன் ஆரூர் தனில் வாழ் செங்கமல பொற்பாத தற்பர ஞான பிரகாசன். கிட்டாத ஈசனுனை கிட்டி அருள் புரிந்த நிட்டா அனுபூதி நிலையிலே முட்டா திருவண்ணி சேர்ந்து மாற்றறிய பொன் போல வரு இன்ப பூரணமாவை. அனாதி சுகரூபி அரணடி கீழ் என்றும் அனாதி சுகரூபி ஆன்மா அனாதி இருந்த மலம் போக்கி இறை அருளினாலே இருந்தபடியே கண்டு இரு. இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே, இற்றை வரை சென்மம் எடுத்தனையே, இற்றை வரை துன்ப வெள்ளத்து உள்ளே துளைந்தனையே, ஈதரனல் இன்ப வெள்ளத்து உள்ளே இரு. தேகாதி நானல்ல என்றறிந்தால் சித்தமயல் போகாத தென்னையோ புண்ணியா தேகாதி தன்னளவே அம்மயக்கம் சத்தியமாய் எப்பொழுதும் உன்னளவே இல்லை உணர். ஆறாறு தத்துவம் நீ அன்று என்று அறிந்தனையே, ஆறாரும் கண்டறிவன் ஆயினையே, மாறாமல் உன்னறிவில் ஆனந்த தோங்கினையே, ஓராமல் நின்னறிவை விட்டதுவாய் நில். மாதா பிதா சுற்றம் என்று மயங்கினையை நீதான் தனுவாகி நின்றனையே, ஈதெல்லாம் பொய் என்று அறிந்தனையே, பூரணானந்த வெள்ளம் மெய்யென்று அறிந்தனையே மெய். மனையில் வரு போகத்தின் மாதர் மக்கள் பாச வினையில் அழுந்துவிடாதே, உனையிழந்து காணாமல் கண்டானை காட்சி கலந்து பூணாமல் எப்பொழுதும் பூண். சுத்தவத்தை நாடியிருக்கும் சுத்த ராப்பகலா மெத்தவத்தை நாடி விடுவையேல் சுத்தவத்தை தானா இரண்டும் தவிர்ந்து சிவானந்த வாணனாய் நீயே மதி. சுத்த நிலம் உண்டற்கு சொல்லக்கேள் தொல்லைவினை தத்துவங்கள் ஆறாரும் தாம் பெருக கத்திடுவர் எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய் அதுவே நிலை. நெருப்பென்றால் வாய் சுடுமோ நெய்பால் தேன் கட்டி கரும்பென்றால் தித்தியா காணி விருப்பமுடன் நீ பிரமம் என்ற கால் நீ பிரமம் ஆயினையோ நீ பிரமம் சத்குருவால் நில். ஆர்க்கும் தெரியாத ஆனந்த இன்ப வெள்ளம் மேல்கொண்டு கொண்டு விடுகுதில்லை யார்க்கும் தெரியா பரப்பி மஞ்சேர்த்தாய் உனக்கு சரியா சிதம்பரநாதா. உள்ளங்கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ள கரை புரண்டு மேலாக கள்ளமலம் பொய்யாக என்னுட் புகுந்தவார் என்கொலோ ஐயா தியாக வினோதா. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரில் என் செயலே காண்கிலேனே. மாயை மலம் எங்கே மறைந்ததோ மாயைதனில் ஆய சகம் எங்கே அழிந்ததோ காயமதில் தங்கும் புருடனெங்கோ சச்சிதானந்த வெள்ளமெங்கும் மிக்கதோத்தே. நானும் சுகவடிவாய் நன்னினேன் நின்னருளால் வானும் சுகவடிவாய் மண்ணின்றே வானும் கரூபமன்று மனந்தோற்ற நிலம் போலுன் அகரூபமட்டே அது. ஈசன் அடியில் இருக்கையிலே எங்கெங்கும் ஈசன் அடி தேடி இளைத்தேனே பேசரிய பொற்பதத்தன் செங்கமல பொற்பாதன் தன்னுடை நற்பதத்தை காணா முன்னான். நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசனெந்தை தற்பரனோர் ஞானவால் தந்தானே சொற்பனந்தும் காரார் மரளி அயன் கண்ணுக்கும் அஞ்சேனை யாராலும் என் செய்யலாம். வெறும் பாலில் பேரின்ப வெட்டவெளி தன்னில் குறும்பாலர் காணா குடிலின் உரும்பாசம் ஒட்டி என வைத்தனனே உற்ற பிற பிரபஞ்சமெல்லாம் ஆட்டிய ஞான பிரகாசன். என்றும் சிவத்தோடு இணைபிரியா தேயறிவாய் நின்றபடி தன்னை நிகழ்ந்தினான் மன்றில் நடமாடும் ஆரூரன் ஞான பிரகாசன் திடமாக என்னுள் இளையாது இரு. மிகுத்த குளம் செல்வத்து மேவுவதும் அத்தை பகுத்து பொய்யென்று விடும் பாங்கும் தொகுத்து விரித்தானால் நெஞ்சே மிகு வாரணத்தை உரித்தான் செயலென்று உணர். ஆறாறு தத்துவம் வைத்திதில் உரை மூர்த்திகள் வந்து ஏறா மலபாகம் ஏறாவே மாறாமல் உன்னை விடாது ஆழ்வான் உனை கேட்டோ நெஞ்சமே என்ன விசாரம் எமக்கு. தானோ சத்தல்ல என்றறிந்தால் தாரணியில் ஏனோ பிதற்றிடுவ ஏழை நெஞ்சே தானே இரவாது தான் இறக்க அருளை மறவாது இரு சிவமாம் அவை. எற்றாது அவையாய் இருப்பதுவும் உள்மயக்கம் ஆற்றாது தீர ஒன்று ஆற்றாதுவும் தோற்றாது தோற்றுவதும் உன்னை சுக பூரணென்று தேற்றுவதும் ஈசன் செயல்.
அன்றே அரணணுக்கள் பாசங்கள் ஐந்தொழில்கள் நன்றே சிவனும் நடுவனே சென்றருளில் நிற்க சிலர்கள் நீள்நரகில் பூதலத்தில் சொர்க்கத்து இருப்பது சொல். ஆசை அராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய். தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனம் கூடல் முதுகுன்றம் நெல்லை களர் காஞ்சி கழுக்குன்றம் மறைக்காடருணை காலத்தி வாஞ்சியமென் முத்தி வரும். திருச்சிற்றம்பலம். தனிப்பாடல்கள். ஆய்வார் பதி பசு பாசத்தின் உண்மையை ஆய்ந்தறிந்து காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் கல்வி கேள்வி அல்லல் ஓய்வார் சிவானந்த வாரியுள்ளே ஒன்றிரண்டு மரத்தோய்வார் கமலையுள் ஞான பிரகாசனின் மெய்த்தொண்டர்களே. கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ இனங்கார் புறத்தை சினக்கும் கமலையின் ஞான பிரகாச சிதம்பர இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்து அருளே. எல்லாம் உனது செயல் என்று அறிந்திருந்தும் எனது உள்ளத்தில் பொல்லாத சங்கற்பம் ஏன் வருமோ புறம் மூன்றெரிக்க வல்லாய் கமலையின் ஞான பிரகாச வரத இது சொல்லாய் கரணமயக்கமன்றோ என் தொழில் அல்லவே. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவிவர் எவர் எவருக்கும் உதவிலர் அவரவர் நினைவது தமை உணர்வதுவே. கதி வாழ்க வேதநல் ஆகமம் வாழ்க நற்கண்மணி உண்பத் வாழ்க சைவம் திருநீரும் கண்டியும் வாழ்க அருட்குருவாகும் நின்றன் திருக்கூட்டம் வாழ்க நற்கோ நிறைகள் தெரு வாழ்க தருமை திருஞான தம்பந்த தேசிகனே. குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. சிவார்ப்பணம். சிவாய நம. அன்பர்களே, மிக சீரிய முறையிலே நம்முடைய சிவபோக சாரத்தை அனைவருமாக சேர்ந்து முற்றோதல் செய்திருக்கின்றோம். இந்த சிவபோக சாரத்தை அருளி செய்திருக்கக்கூடிய நம்முடைய அருட்குருநாதர் அருளாளர் குருஞான சம்பந்தருடைய அருள் வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் அவர் அருளி செய்த நூலை சிந்திக்கலாம். ஏன்னா முதல்ல அவர் ஆசிரியருடைய வரலாறே தெரியலன்னு சொன்னால் அப்புறம் நாம் அவரை எப்படி உள்வாங்கி வணங்க முடியும்? ஆகவே முதலில் நம்ம அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்போம். எவ்வளவு சுருக்கமாக சிந்திக்க முடியுதோ அவ்வளவு சுருக்கமாக சிந்தித்து விட்டு நாம் கருத்துக்கு செல்வோம். நம்முடைய தென்பாண்டி நாட்டிலே மிக அற்புதமான ஒரு தலம். இதை எல்லோரும் நினைவில் வைத்து கொள்ளணும்னு சொன்னால் நம்முடைய தமிழக அரசு சின்னம் இருக்கு இல்லையா, முத்திரை இருக்கு இல்லையா, அதில் ஒரு கோபுரம் இருக்கே. எந்த கோபுரம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இல்லையா? அதாவது இந்த திருவில்லிபுத்தூர் வைணவத்தலம் என்று போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான தலம். வைணவத்துக்கு பெரியாழ்வாரையும் ஆண்டாள் நாச்சியாரையும் சூடி கொடுத்த சுடற்கொடியாகி ஆண்டாள் நாச்சியாரையும் கொடுத்த அந்த தலம்தான் சைவத்துக்கு மிக அற்புதமாக ஒரு குருபீடத்தையே அமைத்து அருளி இருக்கக்கூடிய ஞானசம்பந்தரையும் அருளிய தலம். ஆகவே அந்த திருவில்லிபுத்தூரில் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 500 to 550 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கார்காத்த சைவ வேளாளர் மரபிலே தோன்றியவர் சுப்பிரமணிய பிள்ளை என்பவர். அவருக்கு வாய்த்த இல்லத்து அரசி மீனாட்சி அம்மையார் இருவரும் மதுரை சொக்கநாத பெருமானை வழிபடு கடவுளாக கொண்டு ஆன்மார்த்த வழிபாடு செய்யக்கூடிய அந்த குடும்பம். இப்ப இந்த இணையர்களுக்கு பெருமானுடைய திருவருளால் கருவிலேயே திருவுடையராக விளங்குகின்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது.
ஞான சம்பந்தன் என்று அந்த குழந்தைக்கு திருநாமத்தை இட்டு வளர்த்து வருகிறார்கள். ஓதாது உணர்கின்ற ஆற்றலுடைய அந்த ஞான சம்பந்தன் என்கிற அந்த குழந்தைத்தான் 16 வயது நிரம்புவதற்கு முன்னதாகவே, இந்த 16 வயதுக்குள்ளதாகவே தென்மொழியாக இருக்கக்கூடிய செந்தமிழையும் வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தையும் ஆகமங்களையும் வேதங்களையும் புராணங்களையும் தெள்ள தெளிவாக ஆய்வு நோக்கிலே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற அந்த அறிவாளியாக அந்த குழந்தை விளங்குகிறது. இன்னமும் சொல்ல போனால் தமிழ் சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய 2 மொழிகளிலுமே புலமை மிக்கவராக அந்த ஞான சம்பந்தர் விளங்குகின்றார். இப்படி கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கி வளர்ந்து வருகின்ற நாளிலே அந்த பெற்றோர்கள் சுப்பிரமணிய பிள்ளையும் மீனாட்சி அம்மையாரும் மதுரைக்கு சென்று தன்னுடைய ஆன்மார்த்த தெய்வமாக விளங்குகின்ற அங்கையர்கண்ணியையும் ஆலவாய் அண்ணலையும் வழிபாடு செய்து வர வேண்டும் என்று எண்ணி அந்த திருவில்லிபுத்தூரில் இருந்து புறப்பட்டு தன்னுடைய பிள்ளை 16 வயது நிரம்பிய இந்த ஞான சம்பந்தரையும் அழைத்து கொண்டு திரு ஆலவாய்க்கு வருகிறார்கள். மதுரை மாநகருக்கு வருகிறார்கள். அங்கே தங்கி இருந்து நாள்தோறும் பொற்றாமரை குளத்திலே நீராடி அருள் தரு அங்கையர்கண்ணி அம்மையையும் அருள்மிகு ஆலவாய் அண்ணலாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானையும் வழிபாடு செய்கின்றார்கள். அந்த வழிபாட்டிலே நம்முடைய ஞான சம்பந்தர் உரைப்போடு வழிபாடு செய்கின்றார். இப்படி சில நாள் அங்கு தங்கியிருந்து வழிபாடு செய்து ஊருக்கு புறப்பட தயாரான போகுது தன்னுடைய குழந்தையிடத்திலே மகனிடத்திலே அந்த பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், ஞான சம்பந்தம், இன்றைக்கு நாம இறை வழிபாடு நிறைவுற்றவுடனே ஊருக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அந்த குழந்தை ஞான சம்பந்தம் சொல்லுகின்றார் இல்லையா, அம்மா அப்பா நீங்கள் ஊருக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், தாராளமாக புறப்படலாம். ஆனால் நீங்கள் மட்டும்தான் புறப்பட போறீங்க, நீங்க மட்டும்தான் புறப்பட போறீங்க. ஏனப்பா நீ வரவில்லையா என்று கேட்டதற்கு, இந்த உயிர்க்கு அம்மையும் அப்பனுமாக விளங்குகின்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். உயிர்க்கு அம்மையும் அப்பனுமாக விளங்குகின்றவர்கள் இங்கே அங்கையர்கண்ணியும் ஆலவாய் அண்ணலுமாக இங்கு இருக்கின்ற போது இந்த உடம்புக்கு தாய் தந்தையராக இருக்கக்கூடிய உங்களோடு வருவதற்கு என் மனம் ஒப்பவில்லை. இப்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. ஞான சம்பந்தராகிய நான் வேறு, இந்த ஞான சம்பந்தராகிய இந்த உடம்பு வேறு இல்லையா? உடம்பு வேறு, உயிர் வேறு. உயிருக்கு அம்மையப்பர் யாரு? ஆலவாய் அண்ணலும் அங்கையர்கண்ணியும். இந்த உடம்புக்கு அம்மா அப்பா யாரு? சுப்பிரமணிய பிள்ளையும் மீனாட்சி அம்மையாரும். மிக தெளிவாக விளங்கி கொண்டார். இந்த தெளிவு எப்போ வருதோ அப்பதான் நாம பிறவின்னா என்னன்னே தெரிஞ்சிக்க முற்பட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு இன்னும் அந்த தெளிவு வரல. நான் யார் தெரியுமா அப்படின்னு யாரை காட்டுறோம்? இந்த உடம்பைத்தான் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த உடம்புக்கும் நமக்கும் சொல்லுங்க ஐயா, யாருக்கு? அந்த குழந்தைக்கு 16 வயது. 16 வயது நிரம்பிய நிலையிலேயே அந்த குழந்தை, அந்த ஞான சம்பந்தன், அங்க குழந்தை என்று சொல்வதை காட்டிலும் குமரப்பருவம். அது என்ன பருவம்? குமரப்பருவம். இன்றைக்கு குமரப்பருவத்தில் இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப அரிதிலும் அரிது. சரி, அங்க போக வேண்டாம் இல்லையா? சரி, இப்போ இந்த ஞான சம்பந்த குழந்தை உயிருக்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய எம்முடைய அம்மையும் அப்பனுமாகிய அங்கையர்கண்ணியையும் ஆலவாய் அண்ணலையும் பிரிவதற்கு என் மனம் ஒப்பவில்லை.
ஆகவே என்னை நீங்கள் இங்கேயே விட்டுவிட்டு என்னமோ சொல்லப்போனால் இங்கே சரியான இடத்துல கொண்டு வந்து என்னை சேர்த்திருக்கிறீங்க. அதான் எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க? உள்ளபடியே என்னுடைய பெற்றோரிடத்தில் கொண்டு வந்து நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள். யாரிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறீங்க? என்னுடைய தாய் தந்தையரிடத்துல கொண்டு வந்து நீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்க என்று இந்த பெற்ற மனம் ரொம்ப வருந்துகிறது. என்னப்பா இப்படி சொல்ற? உன்னை விட்டுட்டு எப்படிப்பா நாங்க இருப்போம்? மீண்டும் வேணா கூட இன்னொரு முறை வரலாம், நீ இப்ப எங்க கூட திரும்பி ஊருக்கு வா என்று எவ்வளவோ சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஞான சம்பந்தம் சொல்ற பல்வேறு புராணங்களிலிருந்தும் சாத்திரங்களிலிருந்தும் அவர்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் பக்குவமாக இதை பாருங்க, இந்த குழந்தை அம்மா அப்பாவுக்கு பக்குவமா சொல்லுது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எங்கேயும் போயிடல, யார்கிட்ட தான் இருக்கிறேன்? அம்மா அப்பா கிட்ட தான் இருக்கிறேன். நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், வேணும்னா நீங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். யார் சொல்றா? ஞானசம்பந்தர். வேணும்னா எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். நான் எங்கே தான் இருக்க போறேன்? என்னுடைய அம்மா அப்பா கிட்ட தான் இருக்க போறேன் என்று தெளிவாக சொன்ன பிறகு இந்த சுப்பிரமணிய பிள்ளையும் மீனாட்சி அம்மையாரும் ஒருவாறாக மனம் தேறி பிள்ளையினுடைய கருத்துக்கு இசைந்து மீண்டும் ஆலயத்திற்கு வந்து அங்கையர்கண்ணியையும் ஆலவாய் அண்ணலையும் தரிசனம் செய்து இந்த குழந்தையை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர்கள் ஊர் திரும்புகிறார்கள். இப்படி இருக்கின்ற நிலையிலே தினந்தோறும் இந்த ஞானசம்பந்தர் பொற்றாமரை குளத்தில் நீராடி ஆலவாய் அண்ணலையும் அங்கையர்கண்ணியும் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒரு நாள் காலையிலே வழிபாட்டுக்கு செல்லுகின்ற போது, அதிகாலையில் வழிபாட்டுக்கு செல்லுகின்ற போது சில சிவனடியார்கள், தீக்கை பெற்ற அந்த சிவ ஞானியர்கள், அவர்கள் பொற்றாமரை குளத்திலே நீராடி குளித்து சிவ பூசை, சிவலிங்க பூசை, ஆன்மாத்த பூசை செய்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றார் இந்த சிறுவர். அவர்கள் முறைப்படி அனுஷ்டானம் முடித்து சுவாமியை எழுந்தருளி செய்து திருமுறைகளை ஓதி தீபதூப வழிபாடெல்லாம் செய்வதைக் கண்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற இந்த ஞான சம்பந்தருக்கு உள்ளுக்குள்ள அந்த அந்த ஆர்வம் பெருகி வருது. நாம இது போல பூசை பண்ணணும், நாம இது போல பூசை செய்யணும் என்று அந்த எண்ணம் மேலோங்க மேலோங்க இந்த குழந்தை யாருக்கிட்ட கேட்கும்? அம்மா அப்பா கிட்ட தானே கேட்கணும். இப்ப யார் அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா? அங்கையர்கண்ணியும் ஆலவாய் அண்ணலும் தானே. நேராக அங்கே போச்சு. போயிட்டு சொல்லுகின்றார் இந்த ஞானசம்பந்தர், இந்த அடியார்கள் எல்லாம் பூசை செய்வது போல அடியேனும் பூசை செய்ய வேண்டும் என்ற ஆவல் மேலோங்குகிறது. ஆகவே எனக்கு அதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடு என்று யார்கிடத்தில் சொல்றாரு? பெருமானிடத்தில் சொல்லிட்டு வருகின்றார். வந்த உடனே அன்றைக்கு இரவு கனவுலே நம்முடைய சொக்கநாத பெருமான் ஞானசம்பந்தருடைய கனவில் தோன்றி, ஞானசம்பந்த, பொற்றாமரை குளத்தில இந்த வடகிழக்கு மூலையில, அதாவது ஈசான மூலையில சிவலிங்க வடிவத்தில் யாம் பூசை பெட்டகத்தில் இருக்கின்றோம். சிவலிங்க வடிவத்தில் யாம் பூசை பெட்டகத்தில் எங்க இருக்கிறோம்? பொற்றாமரை குளத்தில் இந்த ஈசான மூலையில, வடகிழக்கு மூலையில இருக்கின்றோம், நீ எடுத்துக்கொள் என்று கனவிலே வந்து சொல்ல. அதுக்கப்புறம் தூக்கம் வருமா? வராது. எப்போ பொழுது விடியும் விடியும் காத்துக்கிட்டு இருக்கிறார். அதிகாலையிலே விடியற் காலையிலேயே கருக்கல்லே எழுந்துட்டார். எழுந்து நேராக ஓடி வந்து இங்கே மூழ்கிறாரு, பொற்றாமரை குளத்தில் மூழ்கி பெருமானே பெருமானேன்னு மூழ்கி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த ஈசான மூலையில் மூழ்கிறாரு. ரொம்ப சிரமப்படலை. ஏன்னா பெருமான் வந்து இவனுடைய ஞானசம்பந்தருடைய வேகம், அந்த ஆர்வம் இதை பார்த்த உடனே இந்த குழந்தை ரொம்ப தேடி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி மூழ்கி அப்படி கையை நீட்டிய உடனே அவருடைய கரங்களுக்கு எது தட்டுப்படுகிறது? அந்த பூசை பெட்டி தட்டுப்படுகிறது. அந்த பூசை பெட்டகத்தை எடுத்து மேலே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்த உடனே அதில் அழகான ஒரு சிவலிங்க மூர்த்தம்,
இல்லையா? அதை பார்த்த உடனே இவர் தான் சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் புலமை பெற்றவராச்சே. இதை பார்த்த உடனே கவிதை பொங்கி வருது, பாடல் பொங்கி வருது, பீரிட்டு வருகிறது. என்ன சொல்றாரு? கண்ணுக்கு இனிய பொருளாகிய என் கரத்தில் வந்தாய், கண்ணுக்கு இனிய பொருளாகிய என் கரத்தில் வந்தாய். இல்லையா? நான் ரொம்ப சிரமப்படல, ஏன் என் கரத்துல வந்து அடைஞ்சிருக்கிறேன். என் கரத்தில் வந்தாய், விண்ணும் பரவிடும் அற்புதமே, என்ன விஞ்சை இதுதான். இதெல்லாம் எல்லாருக்கும் எளிதா கிடைக்கக்கூடியதா? இப்படி விண்ணும் பரவும் அற்புதமே, என்ன விஞ்சை இதுதான். விஞ்சைனா வியப்புன்னு அர்த்தம். விஞ்சை இதுதான். மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே. அந்த உலகெல்லாம் புகழுகின்ற வகையிலே பரிபூரண வாரியாக இருக்கக்கூடிய, பேரானந்த கடலாக இருக்கக்கூடிய, வாரி என்று சொன்னால் கடல்னு அர்த்தம், பேரானந்த கடலாக இருக்கக்கூடிய அந்த பூரண வாரியுள்ளே நன்னும்படி செய் மதுராபுரி சொக்க நாயகனே என்று இந்த சொக்கநாத கலித்துறையை பாடுகிறார். பாடி அந்த மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி, தமக்கே உரிய அந்த இயல்புல அந்த பெட்டகத்தை தலைமேல வைத்து குதித்து கொண்டாடுகிறார். அதற்கப்புறம் இவங்கெல்லாம் பூசை பண்ணாங்க, இது அனுஷ்டானம் எல்லாம் பண்ணாங்க. அவனுக்கு அதெல்லாம் அவருக்கு புதுசு, அந்த சிறுவனுக்கு புதுசாக இருக்குது. இதை எப்படி பூஜை பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல, இதை யாராவது சொல்லி கொடுக்கணுமே. யார் சொல்லி கொடுப்பாங்க? பெருமானே கிட்ட தான் போகணும். திரும்பவும் போயிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறாரு, சுவாமி, இந்த பூசை செய்கின்ற முறையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சரியான ஒரு குருநாதரை தாங்கள் தான் இனம் காட்ட வேண்டும், அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்ன அவன் காட்டலன்னு சொன்னா, காண்பார் யார் கண்ணுதலான் காட்டா காலே. இப்ப நாமெல்லாம் நாமே பார்த்துலாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவன் காட்டினா தானே தெரியும். அதனாலதான் பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா, ஞானசம்பந்தருக்கு தகுந்த ஒரு ஆசிரியரை காட்ட வேண்டும் என்பதற்காக அன்று இரவு கனவிலே சொல்லுகின்றார், ஞானசம்பந்தா, நீ இங்கிருந்து என்ன பண்றன்னு சொன்னா, சில மைல் தூரத்தில் திருவாரூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. திருவாரூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அது நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுவார், திசையெட்டும் தோன்றுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில் கொண்ட நாள் என்று சொல்லுவார். எப்ப தோன்றியதுன்னு தெரியாது. எது? திருவாரூர். புற்றிடம் கொண்டார், அங்கே எங்கே எப்பொழுது வந்து கோயில் கொண்டார் என்று இதுவரைக்கும் என்ன பண்ண முடியும்னு சொன்னா, எந்த வரலாற்று ஆசிரியர்களாலும் தொன்மை காண முடியவில்லை. இல்லையா? திருவாரூர், திரு ஒற்றியூர், திரு தில்லை, சிதம்பரம், இந்த மூன்றுக்கும் வரலாற்று தொன்மை, வரலாற்று அடிப்படையில் இன்ன காலத்தில் அல்லது இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது தோன்றியது என்று, உருவாகியது என்று இன்னை வரைக்கும் யாராலும் என்ன பண்ண முடியலன்னு சொன்னா, வரலாறு அறிய முடியாத பழமை வாய்ந்தது, தொன்மை வாய்ந்தது எதுன்னு சொன்னா இந்த 3 ஊர்கள். எது? திருவாரூர், திரு ஒற்றியூர், சிதம்பரம். இப்படி இந்த தொன்மை வாய்ந்த அந்த திருவாரூரிலே நமது உபதேச பரம்பரையில், ரொம்ப தெளிவா சொல்றார், நமது உபதேச பரம்பரையில் வந்த கமலை ஞான பிரகாசரிடத்தில் செல், அங்கு ஞான உபதேசத்தை பெற்று நம்மை வழிபாடு செய்வாயாக என்று பெருமான் என்ன சொன்னா, ஞான சம்பந்தருடைய கனவிலே சொல்லிட்டார். சொல்லிட்டு அங்க போறார் திருவாரூர்ல. நம்முடைய கமலை ஞான பிரகாசருடைய கனவுல போயிட்டு, வருகின்ற திங்கட்கிழமை மதுரையிலிருந்து நம்ம பிள்ளை ஞான சம்பந்தர் வருவான், அவனுக்கு முறைப்படி ஞான உபதேசம் செய்து சிவலிங்க பூசை எழுந்தருளை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்றாரு? கமலை ஞான பிரகாசர் இடத்துல சொல்றாரு.
இப்படி சொல்லுகின்ற நிலையில இப்போ பெருமானுடைய ஆணைப்படி தான் எல்லாமே நடக்குது. விழித்து எழுந்து மதுரையிலிருந்து புறப்பட்டு யார் வருகின்றார்? நம்முடைய ஞானசம்பந்தர் வருகிறார். வருகின்ற வழியிலே நம்முடைய திரு ஆனைக்கா முதலான தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்து சேருகிறார். என்னைக்கு புறப்பட்டாரு அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தெரியல. திங்கட்கிழமை இங்கே வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு இல்லையா? அது எப்படி சார் போய்விட முடியும் அப்படின்னு சொன்னால், அவன் பெருமானுக்கு தெரியாதா? காலமும் இடமும் அவனை என்ன ஆகாது, கட்டுப்படுத்தாது. அதாவது நம்ம வாரியார் சுவாமி ரொம்ப அற்புதமாக தம்முடைய சொற்பொழிவில் பேசுவார். மீனாட்சி திருமணம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது நம்முடைய சிவபெருமான் கைலாயத்திலிருந்து சரியாக இல்லையா காலை 7:30 மணிக்கு புறப்பட்டார். எங்க? கைலாயத்தில். மிகச்சரியாக மதுரையில் இருக்கின்ற மணமேடைக்கு மிகச்சரியாக காலை 7:30 மணிக்கு வந்து சேர்ந்தார். கைலாயத்தில் புறப்பட்ட நேரம் எப்போ? 7:30 மணி. மதுரையிலே மணமேடைக்கு வந்த நேரம் எப்போ? மிகச்சரியாக 7:30 மணி இல்லையா? கைலாயம் எங்க இருக்குது, மதுரை எங்க இருக்குது இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன கிடையாது, காலத்துக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, அவன் கால அதீதன் இல்லையா? ஆகவே அவனையே சார்ந்து இருக்கக்கூடிய ஞான சம்பந்தனுக்கு இதெல்லாம் ஒரு தூரமா இல்லையா? இப்போ திங்கட்கிழமை வருவான்னு சொல்லி ஞானப்பிரகாசர் இடத்துல சொல்லிட்டாரு. இப்போ திங்கட்கிழமை வந்துடுச்சு. அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நீராடி அனுஷ்டானம் முடித்து புற்றிடங்கொண்டாரை வழிபாடு செய்துவிட்டு அவரது உள்ள அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கோயிலாக இருக்கின்ற சித்தீச்சரத்திலே அவருடைய வழிபாடு தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியினுடைய திருமேனிக்கு முன்னதாக இவர் வந்து உட்காந்துட்டார். யாரு? ஞானப்பிரகாசர். சரியா? இப்போ குரு ஞானசம்பந்தர் இங்க வராரு. எங்கேக்கு வராரு? திருவாரூருக்கு வரார். வந்து சேர்ந்துட்டாரு இல்லையா? இப்ப இந்த இடையில இந்த ஞானப்பிரகாசர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ஞானப்பிரகாசர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதை ஒரு 2 கோடிட்டு காட்டிட்டு அப்புறம் கதையை மேற்கொண்டு தொடரலாம். இப்போ நம்முடைய மடம் இருக்குதே, ஆதீனம் இருக்கிறது. என்ன ஆதீனம்? திருவாவடுதுறை ஆதீனம். இது எந்த பரம்பரை? திருக்கயிலாய பரம்பரை என்று சொல்லுகின்றோம். அதாவது அகச்சந்தான குறவர்களிலே 4ஆமவராக இருக்கக்கூடிய பரஞ்சோதி மாமுனிவர் என்ன செய்கிறார் சொன்னா, தென்னகத்தை நோக்கி வருகின்ற போதே நம்முடைய திருவெண்ணை நல்லூருக்கு மேலே வருகின்ற போது இங்கே கீழே சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மெய்கண்டாரை பார்த்து அவருடைய நம்ம ரொம்ப உள்ள போகலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அவருடைய பக்குவத்தை பார்த்து அங்கிருந்து கீழே இறங்கி வந்து அவருக்கு உபதேசம் பண்றாரு இல்லையா? இப்போ மெய்கண்டார் அவரிடத்துல உபதேசம் பெற்றவர் யாரு? அருள்நந்தி சிவம். அருள்நந்தி சிவத்திடத்தில் உபதேசம் பெற்றவர் யாரு? அருள்நந்தி சிவத்திடத்துல உபதேசம் பெற்றவர் மறைஞான சம்பந்தர் இல்லையா? மறைஞான சம்பந்தர் இடத்துல உபதேசம் பெற்றவர் யாரு? உமாபதி சிவம் இல்லையா? உமாபதி சிவத்திடத்துல உபதேசம் பெற்றவர் யாரு? அருள் நமச்சிவாயர் இல்லையா? இப்போ உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தரிடத்தில் சீடராக உபதேசம் பெறுவதற்கு முன்னதாகவே இருந்தவர் யாருன்னு சொன்னா அருள் நமச்சிவாயர். புரியுதுங்களா? இவருக்கு முந்தியே, அதாவது அந்த குருகுலத்தில் அவர் தான் சீனியர் ஸ்டூடெண்ட்டு. சீனியருங்கிறத விட சீனியர் மோஸ்ட் அவர் தான். யாரு? அருள் நமச்சிவாயர். ஆனா ஜூனியரா வந்தவர் தான் யாரு? உமாவதி சிவம். அவருடைய பக்குவம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுது பார் என்ற அந்த வாசகத்தையே உபதேசமாக பெற்று அந்த வினாடியே அனைத்தையும் துறந்து
குருநாதர் உண்ட சிவப்பிரசாதம் சிவப்பிரசாதம் என்று உண்டு புறங்கை வழியாக ஒழுகிய அந்த கூடினை குருப்பிரசாதம் குருப்பிரசாதம் என்று ஏற்று அந்த பரிகல சேடம் என்று சொல்லுவார்கள். அந்த குரு உண்ட உணவினுடைய மிச்சம். இந்த பரிகல சேடத்தின் பெருமை அதுவே தனியாக சொல்லணும். சரி, அது இப்போ வேண்டாம். இப்படி அந்த பரிகல சேடமாக இருக்கக்கூடிய அந்த குருப்பிரசாதம் என்று சொல்லுகின்ற அந்த புறங்கை வழியாக ஒழுகிய கூடினை உண்ட அந்த பக்குவத்தை கண்ட மாத்திரத்திலேயே மறைஞான சிவம் இவருக்கு உபதேசம் செய்து உமாபதி சிவமாக ஆக்கிக் கொள்கிறார். இந்த உமாபதி சிவத்திடத்தில் ஏற்கனவே ஒரு சாலை மாணாக்கராக இருந்த அருள் நமச்சிவாயர் உபதேசம் பெறுகின்றார். அவர் அந்த பக்கத்தில் வேளாஞ்செட்டி என்று சொல்லுவார்கள். சைவ வேளாள செட்டியார்கள் வேளாஞ்செட்டி. இது எப்பொழுதுமே இறை சிந்தனையில் இருக்கின்ற நிலையில் தமக்கு எந்த இடையூறும் மற்றவர்களால் ஏற்படக்கூடாது, மற்றவர்களுக்கு நம்மால் இடையூறு வரக்கூடாது என்கிற வகையில் ஒரு மேல் மாடியிலேயே இருப்பாராம். அதனால் அவருக்கு மச்சி செட்டியார் என்று பெயர். எல்லோரும் அவரை மச்சி செட்டியார் என்று சொல்லுவார்கள். ஏன்னா மச்சுன்னா மேலே மாடியினுடைய மேலறைன்னு அர்த்தம். அங்கேயே இருப்பார். அதனால் அந்த மச்சு செட்டியார், அந்த மச்சு செட்டியார் ஒரு மாணவர் உமாபதி சிவத்திடத்தில் அவர் காலத்திலேயே காழி கங்கை மெய்கண்டார் என்று ஒரு மாணவர் இருந்தார். காழி கங்கை மெய்கொண்டார் சீர்காழியில தோன்றி கங்கை கொண்ட சோழத்தில் நீண்ட நாள் இருந்தவர். அவர் காழி கங்கை மெய்கண்டார். அவருடைய மாணவர் காழி பழுதை கட்டி சிற்றம்பல நாடிகள். காழி பழுதை கட்டி சிற்றம்பல நாடு, சீர்காழி சிற்றம்பல நாடிகள். நாளை மறுநாள் அவர் அருளி செய்த துகளறு போதம் தான் பாடம். காழி சிற்றம்பல நாடிகள் இல்லையா? அவருடைய மாணவர் தான் சிவபுரம் ஞானப்பிரகாசர். யாரு? சிற்றம்பல நாடிகளுடைய மாணவர் சிவபுரம் ஞானப்பிரகாசர். அவருடைய மாணவர் சிவபுரம் தத்துவ பிரகாசர். அந்த தத்துவ பிரகாசருடைய மாணவர் தான் திருவாரூர் செட்டி தெரு பழுதை கட்டி ஞானப்பிரகாசர். திருவாரூர் செட்டி தெரு பழுதை கட்டி ஞானப்பிரகாசர். பழுதை கட்டி சம்பந்த முனிவர், பழுதை கட்டி சிற்றம்பல நாடிகள் என்றெல்லாம் இந்த செய்தி வருகிறது. பழுதை கட்டினா என்ன இல்லையா? அதாவது காழி கங்கை மெய்கண்டார். யாருக்கு அடுத்தது? உமாபதி சிவத்திடத்தில் இன்னொரு மாணவராக இருந்தவர் காழி கங்கை மெய்கண்டார். காழி கங்கை மெய்கண்டாருடைய மாணவர் யாரு? பழுதை கட்டி சிற்றம்பல நாடிகள் இல்லையா? அவருடைய மாணவர் பழுதை கட்டி சம்பந்த முனிவர். நம்ம இந்த சிவபுரம் ஞானப்பிரகாசருக்கு முன்னதாக காழி பழுதை கட்டி சம்பந்த முனிவர். பழுதை கட்டி சம்பந்த முனிவர். இந்த பழுதை கட்டி சம்பந்த முனிவருடைய மாணவர் தான் சிவபுரம் ஞானப்பிரகாசர். சிவபுரம் ஞானப்பிரகாசருடைய மாணவர் தான் அப்புறம் தத்துவ பிரகாசர். சிவபுரம் தத்துவ பிரகாசருடைய மாணவர் தான் திருவாரூர் பழுதை கட்டி என்னது செட்டி தெரு ஞானப்பிரகாசர் இல்லையா? சிற்றம்பல நாடிகள் முதல்லயே. அதுக்கு அடுத்தது இந்த பழுதை கட்டி ஞானப்பிரகாசருடைய மாணவர் தான் யாரு? கமலை ஞானப்பிரகாசர். கமலை ஞானப்பிரகாசர். உமாபதி சிவத்தினுடைய அடுத்த நிலையில அருள் நமச்சிவாயர், சித்தர் சிவபிரகாசர், அதுக்கு அடுத்தது நமசிவாய மூர்த்திகள். மூன்றாவது தலைமுறையில தோன்றியது எது? நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம். உமாபதி சிவத்துக்கு அடுத்து மூன்றாவது தலைமுறையில் தோன்றியது எது? நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம். உமாபதி சிவத்துக்கு அடுத்தது 8வது தலைமுறையில் தோன்றியது காழி கங்கை மெய்கண்டார், சிற்றம்பல நாடிகள், அதுக்கப்புறம் பழுதை கட்டி சம்பந்த முனிவர், சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவ பிரகாசர், அப்புறம் செட்டித்தேரு பழுதை கட்டி ஞானப்பிரகாசர், அதுக்கப்புறம் கமலை ஞானப்பிரகாசர். எத்தனையாவது? 7. அடுத்து அவருடைய மாணவர் தான் யாரு? குருஞான சம்பந்தர்.
அவருடைய மாணவர் தான் யாரு? குருஞான சம்பந்தர். அப்ப 8வது தலைமுறை 8வது பரம்பரையில எது தோன்றியது? தர்மயாதினம். 3வது பரம்பரையில தோன்றியது திருவாவடுதுறையாதினம். அப்போ திருக்கைலாய பரம்பரையினுடைய ஒரு கிளை திருவாவடுதுறை ஆதீனம் இல்லையா? அது தோன்றி பன்னெடுங்காலத்திற்கு பின்னாக ஒரு 5 பரம்பரைக்கு பின்னதாக 8வது பரம்பரையில தோன்றியது தான் எது? தர்மயாதினம் இல்லையா? அதை தோற்றுவித்தவர் தான் யாரு? குருஞான சம்பந்தர். சரி, இந்த பழுதை கட்டின்னு வருதே அப்படின்னா என்ன என்ன இதெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு அடியேன் இந்த விளக்கமெல்லாம் பல சான்றோர்களை சார்ந்து நின்றதுனால தெரிந்து கொண்டது இல்லையா? இந்த கிராமத்தில் இந்த வைக்கோல் இருக்கு இல்லையா? வைக்கோல் என்ன சொல்லுதுன்னா, மிதித்த பிறகு வைக்கோல் போர் அடித்த பிறகு புரியுதா? அதை பழுதுன்னு சொல்லுவாங்க வைக்கோலுக்கு. அப்போ இந்த கதிர் அடிக்கின்ற போது அந்த நெல் கதிரிலிருந்து நெல்லை பிரித்து எடுப்பதற்காக கதிர் அடிப்பாங்க. அது தாளாகவே இருக்கும். கதிர் அடித்த பிறகு தாளாக இருக்கும். அந்த தாளை மீண்டும் உதறி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மாடு கட்டி என்ன பண்ணுவாங்க? போரடிப்பாங்க. அது ஒரு பாடலே உண்டு. மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி ஆணை கட்டி போரடித்த என்ன மதுரை? அழகான மதுரை இல்லையா? இப்போ டிராக்டர் கட்டி அடிக்கிறாங்க இல்லையா? இப்போ டிராக்டர் கூட கட்டுறதில்லை, இப்போ அதுவே அடித்து வந்துடுது கதிரை இருக்கிற மிஷினு. இப்போ அந்த தாள் இருக்கு பார்த்தீங்களா? கதிரை பிரிச்ச அந்த தாளிலே கயிறு திரிச்சு தான் என்ன பண்ணுவாங்க சொன்னால் கதிர் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த நெல்லை குதிருன்னு சொல்கிறோம் இல்லையா? அது கிராமத்தில் உரன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய பெரிய உரைகளை செய்து அந்த உரையில கொட்டி வைப்பாங்க நெல்லை. அது உள்ளே கொட்டுகின்ற நெல் அந்த அடர்த்தி தாங்காம அந்த மண்ணாலான உரை விரிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வைக்கோல் திரி இருக்கு இல்லையா? அந்த தாளிலே திரிச்ச கயிறு இருக்கு பார்த்தியா? அந்த கயிறை அந்த உரையை சுற்றி இறுக கட்டுவாங்க. அந்த கயிறுக்கு பழுத்தங்கயிறுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. பழுதை கயிறு அதை பயத்தங்கயிறுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா? பயத்தங்கயிறு கயிறு திரிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கயிறு எதுவுமே இல்லையே, ஒரு 4 தாள் உருவி திரிச்சா வந்துரு போகுது கயிறு. இதெல்லாம் எளிமையான வழி. இப்பெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பழுதை என்று சொன்னால் வைக்கோல் புரி. அந்த வைக்கோல் புரியை காலிலே கட்டி வைத்திருப்பார்கள். அதனால தான் பழுதை கட்டின்னு பேர். காப்பு அணிகிறார்கள் இல்லையா? சில பேர் கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க இல்லையா? சில பேர் செப்பால காப்பு அணிஞ்சிருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அந்த வைக்கோல் புரியால காலில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு பழுதை கட்டி இல்லையா? இதை ஏன் கட்டுனாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் சித்த வைத்தியத்தில் நிறைய காரணங்கள்லாம் உண்டு இல்லையா? இந்த வாத பித்த கபத்தை சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டுன்னு சொன்னால் அந்த வைக்கோல் புரிக்கு உண்டு. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது இல்லையா? இந்த உண்மையை தெரிந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது காலில் கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் இது பழுதை கட்டி என்று இந்த பெயர் ஏன் வந்துன்னு சொன்னால் அவங்க எப்பவுமே அதை கட்டி வச்சிருக்கிறதுனால பழுதை கட்டி ஞானப்பிரகாசர், பழுதை கட்டி சம்பந்த முனிவர், பழுதை கட்டி சிற்றம்பல நாடிகள் என்று ஒரு அடைமொழி கொடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இந்த கமலை ஞானப்பிரகாசர் பழுதை கட்டி ஞானப்பிரகாசருடைய மகன், அவருடைய சீடர். இவங்க இல்லறத்தார். இவங்க யாரு? இல்லறத்தார். தந்தையிடத்திலேயே கல்வி கேள்விகளையும் சாத்திர தோத்திரங்களையும் தேர்ச்சி பெற்று ஞான உபதேசத்தை பெற்று வரக்கூடிய பக்குவிகளுக்கெல்லாம் உபதேசம் செய்கின்ற குருவாக இந்த கமலை ஞானப்பிரகாசர் விளங்குகின்றார். இந்த கமலை என்பது திருவாரூரை குறிக்கக்கூடிய சொல். அந்த திருவாரூரிலே கமலை ஞானப்பிரகாசர் விளங்குகின்றார். இந்த கமலை ஞானப்பிரகாசர் இடத்துல தான் மதுரை சொக்கநாத பெருமான் நம்முடைய ஞான சம்பந்தரை ஆற்றுப்படுத்தி அங்கே செல்லும்படியாக பணிக்கின்றார். இந்த ஞானப்பிரகாசரும் ஞான சம்பந்தரை எதிர்பார்த்து எங்கே காத்து கொண்டிருக்கிறார்னு சொன்னா நம்முடைய சித்தீஸ்வரத்திலே தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அதான் அவருடைய வழிபாடு தெய்வம். அந்த வழிபாடு தெய்வத்தின் முன்னதாக வழிபாடு செய்துவிட்டு இவர் கிழக்கு நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறார்.
யாரு யார் கிழக்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு இருக்குது? தட்சிணாமூர்த்தி எங்க இருப்பார்? எப்படி எதை நோக்கி இருப்பாரு? தெற்கு நோக்கி இருப்பாரு. அவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு தட்சிணாமூர்த்தி. இவர் எங்க நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? கிழக்கு நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப ஞான சம்பந்தர் வருகிறாரு, கமலாலயத்துல முழுகுகிறாரு. முழுகி புற்றிடங்கொண்டாரை வழிபாடு செய்து இல்லையா, தாயை தேடி அலைகின்ற கன்றை போல அந்த ஏக்கம், கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே இல்லையா, அது அந்த அந்த மனம் எப்ப நமக்கு வருதோ அப்பதான் பெருமாண்டி அருள் சுரக்க முற்படும். கிடைச்சிடும் சொல்லக்கூடாது இல்ல, பெருமாண்டி அருள் கிடைச்சிடும் சொல்லக்கூடாது. அப்பதான் சுரப்பதற்கு என்ன ஆகும்? முற்படும். நாமெல்லாம் ரொம்ப வேகமா போயிடுறோம், என்ன கிடைச்சிட்ட மாதிரி ஆடுறோம் இல்லையா. அதனால் அப்போ நமக்கு அந்த கற்றாவின் மனம் வர வேண்டும். அப்படி இந்த ஞான சம்பந்தர் அந்த தாயை தேடி அலைகின்ற கன்றை போல பெருமான் நம்முடைய அப்பன் சொக்கநாத தந்தையார் நமக்கு காட்டிய இந்த ஞானகுரு எங்கே 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 என்று அப்படியே வராரு. அப்படி வருகின்ற போது தூரத்தில் இவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்கிறாரு. பார்த்த உடனே இவர்தான் நம்முடைய அண்ணல் ஆலவாய் அண்ணல் காட்டிய அருட்குருநாதர் என்று உள் உணர்த்த ஓடோடி வந்து அவர் காலில் விழுறார். யாரும் அறிமுகப்படுத்தல, யார்கிட்டையும் கேட்கல இல்லையா. காந்தம் கண்ட பசாசத்து அவையே இல்லையா. அப்படி இந்த காந்தத்தை பார்த்த இரும்பு துண்டு எப்படி போய் ஒட்டி கொள்ளுமோ அது போல இந்த குழந்தை, இந்த ஞான சம்பந்த இந்த குமரன், இந்த சிறுவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த ஞானப்பிரகாசரை பார்த்த மாத்திரத்திலேயே ஓடோடி வந்து காலில் விழுறான். விழுந்த உடனே ஞான சம்பந்தர் இந்த குழந்தைத்தான் நம்மை தேடி வந்த குழந்தை என்று பெருமான் அனுப்பியவன் என்று சொல்லி அப்படி 2 கரங்களாலும் தழுவி அரவணைத்து அவனை எழுப்பி இல்லையா வடக்கு முகமாக அமர்த்தி, எப்படி அமர்த்தி? வடக்கு முகமாக அமர்த்தி. அதெல்லாம் வந்து காரணத்தோடு தான் எல்லாம் நடக்குது. தட்சிணாமூர்த்தி பார்த்தவாறு அவர் எப்படி இருக்கிறாரு? தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்திருக்கிறாரு. இப்ப ஞான சம்பந்தரை வடக்கு முகமா அமர்த்துறாரு. குருநாதர் எப்படி இருக்கிறாரு? கிழக்கு முகமா இருக்கிறாரு இல்லையா. இது அங்கே தீக்கை கொடுத்து உபதேசம் செய்கின்ற சூழல் அது இல்லையா. இது எல்லாருக்கும் அப்படிதான் அமையும் சொல்ல முடியாது. தீக்கை பெறுகின்ற நிலையில எல்லோருக்கும் இதே போலத்தான் நிகழும் என்று நாம் எண்ணிவிட முடியாது இல்லையா. அடியேன் தீக்கை பெற்ற போது அடியேனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் இல்லையா, வைத்தியநாத ஈசான தேசிகர் ஐயா அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய வழிபடு மூர்த்தத்துக்கு அபிடேக ஆராதனை எல்லாம் செய்து இல்லையா, நின்ற திருத்தாண்டகம் பாடி ஆன்மார்த்தமாக சிவவேள்வி செய்து இப்ப சாமி எப்படி கிழக்கு முகமாக எழுந்தருளி இருக்கின்றார் இல்லையா. குருநாதர் வடக்கு முகமாக இருந்து வேள்வி ஆற்றுகின்றார். சீடர்களை, அதாவது தீக்கை பெறக்கூடிய மாணவர்களை எல்லாம் சாமியை பார்த்தவாறு மேற்கு முகமாக அமர்த்தி தீக்கை கொடுத்தார். இது எது அந்தந்த சூழலுக்கு ஏற்றார் போல. இப்போ நம்முடைய ஞான சம்பந்தருக்கு பாருங்க, தென்முக கடவுள் தெற்கு நோக்கி இருக்கிறாரு, குருநாதர் கிழக்கு நோக்கி இருக்கிறாரு, அவர் வடக்கு நோக்கி இருக்கிறாரு இல்லையா. அதாவது அந்த தீக்கை பெற்றவர்களுக்கெல்லாம் இந்த நுட்பம் தெரிஞ்சிருக்கும். அனுட்டான எதை நோக்கி, எந்த திக்கை நோக்கி பண்ணணும்ன்றது வடக்கு. அதாவது அருளியலில் உரைப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் காலையும் மாலையும் அனுட்டானம் எதை நோக்கி செய்யணும்? வடக்கு நோக்கி. சாரி, இந்த பிறவிலே போயிட்டா எப்படி சார், இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் சாமியை நாம் விட்டுடக்கூடாது. நமக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்
இல்லையா? இப்போ நீங்கள் ஒரே வையா இந்த பிரிவிலே என்ன மேலே போயிடு சொல்கிறீங்களே, நியாயமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் அது கேட்கக்கூடாது இல்லையா? அப்போ நமக்கு இன்னும் அது என்ன ஆகலைன்னு சொன்னால் பற்று அறவில்லை என்று பொருள். அப்படி இருப்பவர்கள் கிழக்கு முகமாக நோக்கி அனுஷ்டானம் பண்ணுவாங்க. கிழக்கு முகமாக நோக்கி அனுஷ்டானம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த காரணம் இதைத்தான். நமக்கு எது தேவை? நமக்கு எதை கேட்டாலும் பெருமான் கொடுத்துருவான். எதை கேட்டாலும் கொடுப்பான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. பொண்ணு வேணுமா, அதையும் கொடுப்பான். இது வேணாம் சார், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா அதையும் கொடுப்பான். புரியுதா? ஆகவே நாம எப்படி இருந்து என்ன கேட்கிறோமோ அதை என்னது வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் இல்லையா? ஆகவே இவர் நம்முடைய ஞானப்பிரகாசரை, ஞான சம்பந்தரை வடக்கு முகமாக அமர்த்தி நம்முடைய கமலை ஞானப்பிரகாசர் ஞான உபதேசம் செய்து இல்லையா, சிவலிங்க பூசை எழுந்தருளி செய்து இல்லையா, உரிய நெறிமுறைகளை எல்லாம் அவருக்கு எடுத்து சொல்லுகின்றார். இது குருநாதருடைய உபதேசத்தின்படி அன்று முதல் தொடர்ந்து நம்முடைய ஞான சம்பந்தர் நம்முடைய மதுரை சொக்கநாத பெருமானாக தம்முடைய கரத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த சிவலிங்க மூர்த்தத்தை வழிபாடு செய்கிறார். ஒரு நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளணும். மதுரை அதாவது தருமையாதீனத்தில் இருக்கக்கூடிய திருமேனியும் இல்லையா, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமேனியும் பெருமானே கொடுத்தது. யார் கொடுத்தது? பெருமானே கொடுத்தது இல்லையா? வைத்தியநாத சிறுவனாக இருந்தபோது யாரு? நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள். வைத்தியநாத சிறுவனாக இருந்தபோது தம்முடைய பெற்றோரோடு எங்க புள்ளிருக்கு வேலூர் இல்லையா, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்ற போது ஒரு குருக்கள் வடிவத்தில் பெருமான் வந்து அந்த பட்டியை கொடுத்துட்டு போனார். அப்புறம் யாரு என்னன்னு பார்த்தா தெரியல. அப்போ வந்தவர் யாரு? பெருமானே தான் வந்து கொடுத்துட்டு போனார். அப்போ இந்த சைவத்தை இந்த மண்ணுலகில் தழைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு சிறுவர்களையும் ஆட்கொண்டு, வைத்தியநாதன் என்ற சிறுவனையும் ஞானசம்பந்தன் என்ற சிறுவனையும் பெருமான் ஆட்கொண்டு இல்லையா, அங்கே நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளாகவும் இங்கே குருஞான சம்பந்தராகவும் பெருமான் தான் இருந்து உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இந்த ஞான சம்பந்தர் தன்னுடைய குருநாதருடைய நெறிப்படி சிவபூசை செய்து வருகின்றார். நாள்தோறும் அவர்களுக்கு பல உபதேசங்களை எல்லாம் செய்கின்றார். இப்படி இரவு அர்த்தஜாம வழிபாடு முடிந்த பிறகு, நள்ளிரவு வழிபாடு முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்லுகின்ற போது ஒரு பணியால் பெரிய மடக்கு, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட மடக்கிலே இல்லையா, எண்ணெய் தீபத்தை ஒருவன் ஏந்தி செல்ல, அந்த காலத்திலாம் இந்த மாதிரி மின்சார விளக்கெல்லாம் கிடையாது இல்லையா, 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அப்படி இந்த கை விளக்கு ஏந்தி செல்ல குருநாதர் வீட்டுக்கு செல்வார். ஒரு நாள் அந்த கை விளக்கு ஏந்தி செல்லுகின்ற பணியாளர் எங்கேயோ படுத்து உறங்கி விட்டான், உடல் அசதியின் காரணமாக. அப்படி உறங்கி விட்டதுனால இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நம்முடைய ஞான சம்பந்தர் அந்த கைவிளக்கு, ஆஹா இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு பேரு கிடைச்சதேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த கைவிளக்கு பணி யார் செய்கிறாரு? ஞான சம்பந்தர் செய்கிறார். மடக்கில் விளக்கு ஏற்றி எடுத்துக்கிட்டு போகிறாரு. எடுத்துக்கிட்டு போன உடனே வழக்கம் போல வீடு வந்த உடனே குருவாக இருக்கக்கூடிய ஞானப்பிரகாசர் என்ன பண்ணுறாரு? கமலை ஞானப்பிரகாசர் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நிற்க என்று சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. வழக்கமாக சொல்றது தான். அந்த பணியாளுக்கு தெரியும், நிற்கன்னா இங்கேயே நாம் நிற்கணும், திருப்பி போயிடணும்னு நினைக்க. அவன் மறுபடியும் வந்து அவனுடைய இடத்துல போய் தங்கிடுவான் இரவு. இப்போ ஞான சம்பந்தர் குருநாதர் நிற்க அப்படின்னு சொல்லிட்டாரு, நின்றுட்டார், முடிஞ்சு போச்சு, அதான் உபதேசம், நின்றுட்டாரு. இது எந்த இடத்துல நிற்கன்னு சொன்னாரோ அந்த இடத்துல அப்படியே நிற்கிறாரு. அன்றைக்கு இரவு பலத்த மழை, பிச்சு ஒதுருது, தெருவெல்லாம் வெள்ளம்.
இவர் கையில் அப்படி அந்த விளக்கு ஏந்தி நிற்கிறாரு. இவரை சுற்றி ஒரு கோல் தூரம் அப்படியே வட்டம் போட்ட மாதிரி நிற்குது இல்லையா? இந்த ஒரு கோல் தூரம்னா எவ்வளவு? ஒரு கோல் தூரம்னா எவ்வளவு இல்லை? இதுக்கு எங்கே இதுக்குரிய அளவு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தா சிலப்பதிகாரத்துக்கு தான் போகணும். ஒரு கோல் தூரம்னா அளவு எங்கன்னா இல்லையா? நானும் சில பேர் எடுத்து கேட்டேன், ஒரு கோல்னா அளவு என்ன? அவங்களும் இந்த கம்ப்யூட்டர்லாம் இதெல்லாம் போட்டு கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி கோல் அளவுக்கு இதில் போடலை அப்படின்ட்டாங்க. கோல் அளவுக்கு இதில் போடலை, கூகுளில் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்ற காதையில் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அரங்கேற்ற காதையில், அரங்கேற்றம்னா என்ன அர்த்தம்? மேடையில் நிகழ்ச்சியை அரங்கேற்றுவது. அப்போ மேடை அமைக்கணும். இப்போ மேடையை எத்தனை அடிக்கு எத்தனை அடி அமைக்கணும் இல்லையா? அது இருக்கு இல்லையா? அந்த இதெல்லாம் அதில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சிலப்பதிகாரத்தின் வழி நடக்கிறதுனால தான் இப்போ ரோடெல்லாம் தோண்டிட்டு போடுறான் இல்லையா? பழமணல் நீக்கி புது மணல் புதுக்கி இல்லையா? ஏற்கனவே இருக்கிறது எடுக்கணும், திரும்பவும் புதுசாக போடணும், அப்போதான் பிடிக்கும் என்ன? அதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லுது. பழமணல் நீக்கி புது மணல் புதுக்கி. ஏன்னா பழைய மணலில் உட்காந்தா டஸ்ட் ஒட்டும், புது மணலில் என்ன ஆகாது? ஒட்டாது. மண்ணு மணல் மண்ணாயிட்டு இருக்கிறதுனால தான் அதை நீக்கிறது. நீக்கிட்டு புது மணல் புதுக்கி அப்படிங்கிற. சரி, இப்போ நாம் அங்கெல்லாம் போக வேண்டிய நேரம் இல்லை. ஆகவே என்ன பண்ண, இந்த ஒரு கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சிலப்பதிகாரம் பேசுது நல்ல அடர்ந்த வனத்தில் மூங்கில் ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கும் ஒரு சாணுன்னு சொன்னால் இந்த பெரு விரலையும் சுண்டு விரலையும் இப்படி நீட்டினோம்னா எவ்வளோ வருதா? இதான் ஒரு சான். இது 12 அங்குலம். இது எவ்வளவு? 12 அங்குலம். அப்படி இருக்கக்கூடிய மூங்கிலைத்தான் அளவுகோலாக எடுக்கணும். அப்படி இருக்கிற மூங்கிலைத்தான் என்னது? அளவுகோலாக எடுக்கணும். அந்த அளவுகோலை எடுத்து ஒரு கோல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா உத்தமனுடைய பெருவிரல் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல இளைஞனாகவும் இல்லாமல் முதியவராகவும் இல்லாமல் இல்லையா, குமர பருவத்தில் நல்லொழுக்கம் உடையவனாக இருக்கின்ற ஒருவனுடைய இந்த பெருவிரல் இல்லையா, இந்த பெருவிரல்ல 24 அளவு தான் ஒரு கோல். பெருவிரல்ல 24. இப்போ ஏறக்குறைய ஒரு 48 அங்குலம்னு வச்சுக்குவோமே. ஏறக்குறைய எத்தனை அங்குலம்? 48 அங்குலம். ஒரு கோல்னா எவ்வளவு? 48 அங்குலம். 48 அங்குலம்னா எத்தனை அடி நமக்கு? 4 அடி. 4 அடியா? நம்ம கணக்குக்கு அவ்வளவு தூரம் அப்படியே வட்டம் போட்ட மாதிரி நிக்குதான். யாரை சுத்தி? ஞான சம்பந்தரை சுத்தி. ஒரு சொட்டு தண்ணி விழல, எண்ணெய் விடாமலேயே இரவு முழுக்க எரிஞ்சிருக்குது அந்த விளக்கு. விடியற் காலையில குருநாதருடைய ஞானப்பிரகாசருடைய இல்லத்து அரசி மனைவியார் அவர்கள் வந்து குருபத்தினி வந்து வாசல் தெளிப்பதற்காக வருகின்றார்கள். அந்த காலத்தில் விடியற் காலையில் வாசல் தெளித்த காலம். சிரிப்பு வருது இப்போ இல்லையா? அதெல்லாம் விடியற் காலையில் வாசல் தெளித்த காலம். அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகாலையில் எழுந்து வருகிறார்கள். எழுந்து வந்து பார்த்தா மழை பெய்து தெருவெல்லாம் வெள்ளமாக இருக்கிறது. இந்த விளக்கை பிடித்தவாறே இந்த ஞான சம்பந்தர் நின்று கொண்டிருக்கின்றார். அவரை சுற்றி வட்டமாக மழை நனையாமல் அந்த வட்டம் போட்டது போல இருக்கிறது. இதை கண்டு வியந்து போய் வாளியையும் தொடப்பத்தையும் அங்கேயே போட்டுவிட்டு வேகமாக ஓடி சென்று தன்னுடைய கணவரை எழுப்பி செய்தியை சொல்லுகின்றார். அவர் வந்து பார்க்கிறார். ஒரு கணம்தான். பார்த்த உடனே அப்படியே அந்த படியை விட்டு இறங்கி வந்து ஞான சம்பந்தரை அப்படியே அணைத்து கொண்டு, ஞான சம்பந்தம் இனி நீ வெறும் ஞான சம்பந்தம் அல்ல, குரு ஞான சம்பந்தம். நீ குரு ஞான சம்பந்தம். நீ குருவாக இருந்து மற்றவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டாய். ஆகவே
நீ இங்கு இருப்பதை விட உன் விருப்பம் போல ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று ஒரு குடில் அமைத்து ஆசிரமம் அமைத்து இல்லையா, அங்கே நீ என்ன பண்ணு, வரக்கூடிய பக்குவிகளுக்கெல்லாம் உபதேசம் செய் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்ன மாத்திரத்திலே துடிச்சு போயிட்டார் நம்ம ஞானசம்பந்தர். உம்முடைய விருப்பப்படி செய் என்று சொல்லிவிட்டாரே, உம்முடைய விருப்பப்படி செல் என்று சொல்லிவிட்டாரே என்று மிகுந்த வருத்தத்தோடு, பெருமானே, எப்பொழுது உங்களை வந்து அடைந்தேனோ அப்பொழுதே எனக்கென்று என்ன விருப்பம் இருக்கிறது? ஒரு விருப்பமும் இல்லையே. அப்படி இருக்கின்ற போது உன் விருப்பம் போல ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று நீ உபதேசம் செய் என்று சொல்லுகின்றீரே என்று மிகுந்த வருத்தத்தோடு பாடுகின்றார். கணக்கும் பொதிக்கும், கணக்கும் பொதிக்கும், கணக்குன்னா நல்ல சுமையாக இருக்கின்ற பொதி இல்லையா. கணம் அப்படின்னா நாம் என்ன சொல்றது, வெயிட்டு இல்லையா. கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை உண்டோ, தன்னிச்சை உண்டோ. இந்த எருது மேல இவ்வளவு தான் மூட்டை ஏற்றணும்னு சொல்லி அந்த மூட்டைக்கும் விருப்பம் கிடையாது, இவ்வளவுதான் சுமக்கணும்னு சொல்லி எருதுக்கும் விருப்பம் கிடையாது. அது 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 விரும்புறபடியா மூட்டை ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை இல்லையா. கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, எனக்கும் உடற்கும் எனதிச்சையோ. அருமையான ஒரு தொடரு. எனக்கும் உடற்கும், இந்த சொல்ல நாம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். இங்க எனக்குங்கிறது என்னது? இந்த உயிர். எனக்குங்கிறது என்னது? இந்த உயிர். இந்த உயிருக்கும் இந்த உடம்புக்கும் என்னது இச்சை உண்டா? தனியாக ஒரு இச்சை உண்டா? சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாரு, இணங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞான பிரகாச சிதம்பர, இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்தருளி என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற போது அந்த இடையில ஒரு வார்த்தை போட்டார், இணங்கார் புறத்தை சினக்கும் கமலை ஞான பிரகாச சிதம்பர. இதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. இங்க வந்திருக்கக்கூடிய இந்த குருநாதர் கமலை ஞான பிரகாசர் யார் தெரியுமா? முப்புறத்தை எரித்தவன். யாரு? முப்புறத்தை எரித்த, இணங்கார் புறத்தை சினத்த இல்லையா. அப்போ அந்த முப்புறங்களையும் எரித்த சிவபெருமான் தான் யாராக வந்திருக்கின்றார்? கமலை ஞான பிரகாசராக இருக்கின்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த சிவம் தான் இவர். அப்போ இந்த குரு வேறு சிவம் வேறு அல்ல. அதை எப்படி உணர்த்துகிறாரு பாருங்க. இணங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞான பிரகாச சிதம்பரே, இன்று உனக்கு இச்சை எப்படியோ அப்படியே உரைத்தருளே. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி நான் செய்கிறேன். யார் சொன்னது? குருஞான சம்பந்தம் சொல்றார். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு ஞான சம்பந்தம், திருவாரூருக்கு வடக்கே, திருவாரூருக்கு வடக்கே ஒரு 2 யோசனை தூரத்துக்கு அப்பால், 2 யோசனை தூரத்துக்கு, ஒரு யோசனை தூரங்கிறது சற்றேறக்குரிய 15 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? சற்று ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் இல்லையா. இப்படி இந்த 2 யோசனை, அப்ப 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் மயூரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு கிழக்கே, அந்த ஊருக்கு கிழக்கே யமதர்மனும் அகத்திய முனிவரும் வழிபட்ட தருமபுரம் என்ற ஒரு தலம் இருக்கிறது. அங்கே தருமபுரீஸ்வரரும் அபயாம்பிகையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊருக்கு சென்று ஒரு குடில் அமைத்து வரக்கூடிய பக்குவிகளுக்கெல்லாம் உபதேசம் செய்ய என்று சொல்லுகிறார். எப்படி நம்முடைய மூவலூரிலிருந்து வைத்தியநாத சிறுவனை சித்தர் சிவபிரகாசர் அழைத்து வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஒரு இடத்தை கீறிட்டு இங்கே இருந்து வரக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்யும் சொல்லி ஆணையிட்டு சென்றாரோ, அதுபோல இவருக்கு அழைத்து வந்து இடத்தை காட்டினாரு. இவர் அங்கிருந்தே இடத்தை காட்டிட்டார். புரியுதுல? இப்படி அமைந்தது தான் இந்த திருமடங்கள். அங்கே சென்று உபதேசம் செய் என்று சொன்ன உடனே
சுவாமி தங்களை விட்டு எப்படி நான் பிரிந்திருப்பேன்? ஒன்றும் கவலைப்படாத, பக்கத்தில் தானே இருக்குது. எது 30 கிலோமீட்டரு பக்கத்தில் தானே இருக்குது. வியாழக்கிழமை தோறும் நீ வா, வந்து சந்திச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அது போல தான் இருந்தார். அப்படி அங்கே தருமபுரீஸ்வரரை வழிபாடு செய்து அந்த ஆலயத்திற்கு மேற்கே ஒரு சிறிய குடில் அமைத்து இவர் வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருந்த இவருடைய நல்ல ஒழுக்கங்களையும் இவருடைய ஞான அறிவு திறனையும் அந்த வீழ்ச்சியையும் பார்த்து நம்முடைய அகத்திய முனிவர்களுடைய சீடர்களாக இருந்த முனிப்புங்கவர்கள்லாம் தங்கள் வசம் இருந்த அந்த தருமபுரீஸ்வரர் கோயிலையும் ஆசிரமங்களையும் இவரிடத்தில் கொடுத்துவிட்டு இனி முதல் நீங்களே இதை அருளாட்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விட்டார்கள் என்று நம்முடைய வரலாறு பேசுகிறது. அப்படி அந்த இடத்தில் இருந்து அவர் நம்முடைய குருஞான சம்பந்தர் அவருடைய அருளாட்சி, அந்த ஞான ஆட்சி எப்படி இருந்தது தெரியுமா? அந்த ஞான ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறதுக்கு அடையாளம் தான் நம்முடைய தர்மயாதீனத்துடைய இலட்சணை இருக்கு இல்லையா, சின்ன இருக்கு இல்லையா, எம்பளம் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் விளங்கும். எம்பளம்னா தான் விளங்கும். அந்த இலட்சணையில பசுவும் புலியும் ஒரு குளத்துல ஒன்றாக நீர் அருந்துவது போல இருக்கும். பசுவும் புலியும், எத்தனை பேர் இதெல்லாம் கவனிச்சிருக்கிறோம் தெரியல. இதுக்கெல்லாம் எங்க சார் நேரம் இருக்குது? இது எல்லாமா போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சாமி பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. சரி, இப்போ அந்த அந்த இவருடைய ஞான ஆட்சி, யாருடைய ஞான ஆட்சி? குருஞான சம்பந்தருடைய ஞான அரசுல பகை மறந்து பசுவும் புலியும் ஒரு துறையில் நீர் அருந்தி ஒரு சோலையில் விளையாடி கொண்டிருந்தன என்று இந்த அருளாளர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஞான அரசு செய்துகின்ற இந்த நம்முடைய ஞான சம்பந்தர், குருஞான சம்பந்தர் சிதம்பரத்திற்கு சென்று வழிபாடு செய்ய சென்ற போது அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே ஒரு 5 நிமிஷம் இடைவெளி கொடுக்கலாமா? பரவாயில்லையா? வேற வேண்டாமா? சரி, தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ இந்த ஞான அரசு செய்து கொண்டிருந்த நம்முடைய குருஞான சம்பந்தர் சிதம்பரத்திற்கு சென்று இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் நிட்டை கூடி இரவும் பகலுமாக நிட்டை கூடி இருக்கிறார். எத்தனை நாளுன்னு தெரியல. ஒரு நாள் பள்ளி அறையில் வைக்கப்பட்ட அந்த திருவமுதை நம்முடைய சிவகாமி தாயார் எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளி கிண்ணத்தில் பாயசத்தையும் அந்த பொற்கிண்ண பாலமுதையும் எடுத்துக்கிட்டு இல்லையா, கங்கை நீரையும் ஒரு கூடவே எடுத்துக்கிட்டு இங்கே வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் குருஞான சம்பந்தருக்கு கொடுக்குறாங்க. இங்கே அர்த்த ஜாமத்தில் நள்ளிரவு பூசையில் வச்சுட்டு போன அந்த பாயசத்தையும் பாலமுதையும் யார் கொண்டு வந்து கொடுத்ததே? சிவகாமி தாயாரை கொடுத்துருக்காரு. அந்த ஞான சம்பந்தத்துக்கு 3 வயசுலேயே கொடுத்துட்டா. இந்த ஞான சம்பந்தத்துக்கு இல்லையா, இப்போ இந்த நிட்டைக்கூடி, இந்த குழந்தை இவ்வளவு காலம் நிட்டைக்கூடி இருக்குதே அப்படின்னு சொல்லி இப்போ இதை உண்ட இந்த குருஞான சம்பந்தருக்கு ஏற்கனவே ஒரு ஞான சம்பந்தம் தான். அப்புறம் குருஞான சம்பந்தர் ஆயிட்டாரு. இப்போ இதுக்கு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சிவகாமி தாயாரே கொண்டு வந்து அமுது கொடுக்கின்ற போது அந்த ஞானம் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட மிகுந்த மெய்ஞானத்தில் மேலோங்கி இருந்த அந்த குருஞான சம்பந்தர் நிறைவுக்கு வந்துருவோம். ஏன்னா சிவபாகசாரம் பார்க்கணும்ல, இது ஒரு நாள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் குருஞான சம்பந்தரை பற்றியே இல்லையா. இப்போ இந்த குருஞான சம்பந்தர் அவர் தருமபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு மேலே ஒரு ஆலயம் அமைத்து ஞானபுரீஸ்வரர் என்ற பெயரில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு கீழே தனக்கு சமாதியை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே அவர் செய்து முடிச்சுட்டு இருந்தார். இப்போ தனக்கு பரிபூரண காலம் வருகிறது என்ற நிலையை உணர்ந்து தனக்கு அடுத்த நிலையில் இருந்த ஆனந்த பரவசருக்கு ஞான உபதேசம் செய்து ஞான தீக்கை செய்து அவரை பீடத்தில் அமர்த்திவிட்டு இவர் ஜீவசமாதி ஆகிறார். அந்த சமாதியில் இறங்கி ஜீவசமாதி ஆகிறார். இப்போ இந்த ஆனந்த பரவசர் குருநாதரிடத்தில் ஞான உபதேசத்தை பெற்ற மாத்திரத்திலேயே
அவருடைய ஜீவசமாதியாக இருக்கின்ற அந்த ஞானபுரீஸ்வரருடைய ஆலயத்தை பார்த்தவாறே நிட்டை கூடிட்டார். யாரு? ஆனந்த பரவசர். அவ்வளவுதான், நிட்டை கூடி அவர் சமாதி ஆயிட்டார். அஞ்சா இப்ப இந்த அடியார்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது, நமக்கு அடுத்து ஒருத்தர் வழிகாட்டணும்னு சொல்லி நம்முடைய குருநாதர் இப்படி சொல்லிட்டு போய் பண்ணால் இவர் இந்த மாதிரி நிட்டை கூடி திருவடி பேர் பெற்றுட்டாரே, நமக்கு அடுத்த குருநாதர் யாரு என்ற ஏக்கத்தோடு யார்கிட்ட போய் கேட்பாங்க? குருமுதர்கிட்ட தான் கேட்பாங்க. அவங்களுக்கு ஞானத்தந்தை அவர் தானே. நேராக போய் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் குருஞான சம்பந்தருடைய ஜீவசமாதி முன் அமர்ந்து அவர்களெல்லாம் வேண்டுதல் வைக்க, அந்த ஜீவசமாதியிலிருந்து எழுந்து வந்து யாரு? குருஞான சம்பந்தர் எழுந்து வந்து இந்த சச்சிதானந்த தேசிகர் என்பவரை அவருக்கு என்ன பண்றாரு, தீக்கை செய்து உபதேசமெல்லாம் செய்கிறாரு. அப்படி செய்தும் அவருக்கு அந்த பக்குவம் வரல. யாருக்கு? அந்த சச்சிதானந்தருக்கு. இப்போ அடுத்த பீடத்தில் அமர்ந்து ஞான பரிபாலனம் செய்யக்கூடிய பக்குவத்தை அவர் எளிதாக பெறலை. இன்னும் அந்த பக்குவம் முதிர்ச்சி வரல. உடனே குருஞான சம்பந்தர் பார்த்தார். பார்த்துட்டு தான் அந்தம் ஆதி நடுவு இல்லாது ஓங்கும் சச்சிதானந்த மயம் தானே ஆய ஆனந்த பரவசரை கண்டும் கண்டும் அந்தோ பரகதியை அறிந்தீரில்லை. இல்லையா? ஆதியும் அந்தமும் நடுவும் இல்லாது சச்சிதானந்தமாகிய அந்த ஆனந்த நிலையை யார் அடைந்து விட்டார்? ஆனந்த பரவசர் அடைந்து விட்டார். ஆனந்த பரவசர் அடைந்து விட்டார். யார் ஆனந்த பரவசர்? தனக்கு அடுத்த நிலையில் இருந்த இரண்டாவது குருமகா சன்னிதானம். இல்லையா? அவர் அடைந்து விட்டார். அதை கண்டும் கண்டும் அதை பார்த்து கூட அந்தோ பரகதியை அறிந்தீரில்லை. யாரு பார்த்து சொல்றாரு? சச்சிதானந்த தேசிகரை பார்த்து சொல்லுகிறார். மானம் தான் வடிவாகி நின்றதாலோ, மலம் மாயை கண்மை இவை மடியாததாலோ, ஞானம் தான் உமது உள்ளத்தில் உதியாததாலோ, நாம் அறியோம் உமது மயம் நவிற்று வீரே என்று பேசுகிறார். எதனால இன்னும் உங்களுக்கு பக்குவம் வரல? இந்த மும்மலங்களும் மாயாததனாலோ அல்லது ஞானம் உம்முடைய உள்ளத்தில் உதியாததாலோ இன்னும் பக்குவம் வரவில்லையே என்று இப்படி பாடி என்ன பண்றாருன்னு சொன்னா, அவருடைய அந்த அந்த உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா, அவரை அப்படி தன்னுடைய திருக்கண் நோக்கத்தால அப்படி உற்று நோக்குகின்ற போது அந்த அருள் வீழ்ச்சி பட்டு அவர் என்ன பண்றார்? பக்குவ நிலைக்கு வந்துடுறார். யாரு? சச்சிதானந்தம். அப்படி பக்குவ நிலைக்கு வந்த பிறகு அவரை பீடத்தில் அமர்த்தி விட்டு இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு? ஜீவசமாதி ஆகிறார். யாரு? நம்முடைய குருஞான சம்பந்தர். இப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து மதுரையிலே திருவருள் பெற்று, திரு ஆரூரிலே குருவருள் பெற்று, திரு ஆரூரிலே குருவருள் பெற்று, திரு தருமபுரத்திலே முத்தி அடைந்தவர் யார் என்று சொன்னால் குருஞான சம்பந்தர். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரணும். என்ன சொல்லுங்க? ஞான சம்பந்தர் ஆமா, அவரே தான் இவ்வளவு தூரம் நினைச்சிட்டு இருந்தீங்களா? நான் முதல்லயே திருவில்லிபுத்தூர்ல பிறந்தாருன்னு சொன்னனே. சரி சரி, இப்பவும் சொன்னனே, அந்த ஞான சம்பந்தருக்கு 3 வயதுல பால் கொடுத்தா இந்த ஞான சம்பந்தருக்கு நள்ளிரவுல இந்த வயதுல அவ எப்படின்னு கேட்டா எப்படியும் 16 வயதுல அவர் தீக்கை பெற்றாரு. அதுக்கடுத்து குறைஞ்சது ஒரு 7-8 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், 10 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், நமக்கு தெரியல. ஆகவே அவர் ஏறக்குறைய 20 ஆண்டுகளை கடந்த நிலையில இவருக்கு திருவமுது கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ரெண்டுத்தையும் வித்தியாசம் சொன்னேன். அப்ப நீங்க உள்வாங்கல, கவனிக்கல. ஆகவே அந்த ஞான சம்பந்தர் வேறு. இந்த ஆமா, அவருக்கு 16 வயசான பிற்பாடு இப்படி நடந்ததுன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? இல்ல 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 இல்ல, அந்த ஞான சம்பந்தர் வேறு இல்லையா? அவர் 16 வயதிலே என்ன பண்ணாரு? திருவடி பேச்சுக்கே போயிட்டாரு.
எங்க போயிட்டாரு? திருவடி பெற்றுக்கே போயிட்டாரு. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த குருஞான சம்பந்தர் அவர் தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இந்த தருமை ஆதீனத்தை நிறுவி புரியுதா, தனக்கு பின்னால் வழி வழியாக இந்த ஆதீன பரம்பரை நிலைத்து நிற்க வேண்டும் என்று அருளாட்சி செய்து இன்றைக்கு 27வது பட்டம். அவருக்கு பின்னால் எத்தனை பேர் அருளாட்சி செய்திருக்கிறான்னு 26 பேர் அருளாட்சி செய்து இன்றைக்கு 27வது பட்டம் சீர்வளர் சீர் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளுடைய அருளாட்சி நடைபெற்று வருகிறது. இப்படி இந்த தருமயாதீனத்தினுடைய குரு முதல்வராக விளங்கிய நம்முடைய குருஞான சம்பந்தர் அருளி செய்த நூல்கள் 8. எப்படி நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய புரச்சந்தான குரவரிலே 4ஆம் அவராக விளங்கிய உமாபதி சிவம் 8 நூல்களை அருளி செய்தாரோ, அந்த 8 நூல்கள் சித்தாந்த அட்டகம் அல்லது உமாபதி சிவம் அட்டகம் என்று சொல்வது போல குருஞான சம்பந்தர் அட்டகம் என்று இந்த 8 நூல்கள் விளங்குகிறது. கௌஷிக் எழுதி போட்டாச்சா? சந்தோஷம். இப்ப இந்த குருஞான சம்பந்தருடைய அட்டகத்தில் சொக்கநாத கலிவெண்பா, சொக்கநாத கலித்துறை, சொக்கநாத வெண்பா, சிவபோக சாரம், அதுக்கப்புறம் ஞானப்பிரகாச மாலை, நவரத்ன மாலை, சோடசகலா பிராசாத சட்கம், திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல், முத்திய நிச்சயம். சொக்கநாத கலித்துறை 1, சொக்கநாத வெண்பா 2, சிவபோக சாரம் 3, ஞானப்பிரகாச மாலை 4, நவரத்ன மாலை 5, சோடசகலா பிராசாத சட்கம் 6, திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல் 7, முத்தி நிச்சயம் 8. இந்த 8 நூல்களை அருளி செய்திருக்கின்றார். இந்த சிவபோக சாரம் நம்முடைய குருஞான சம்பந்தர் சிவ அனுபூதியில திளைத்திருக்கின்ற போது அவருடைய திருவாய் மலர்ந்தருளி செய்த பாடல்கள் என்பதனால இந்த சிவபோக சாரத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு. அது அனுபூதி மாலை. என்ன மாலை? அனுபூதி மாலை. சிவ அனுபூதி மாலை. தூக்க கலக்கமெல்லாம் போயிருக்கோம் இல்லையா? எப்படிங்க? அப்போ தூங்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கணும். தூக்கத்தை எல்லாம் கெடுக்கிறோம் போல இருக்கு. சரி, மகிழ்ச்சி. இப்போ இந்த 8 நூல்களிலே 7 திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வழக்கு. அதாவது சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து இருந்த நிலை. இப்போ நம்முடைய குருஞான சம்பந்தரும் 2 மொழிகளிலும் புலமை பெற்றவராக இருந்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய சாத்திர நூல்களில் நிறைய சமஸ்கிருத சொற்கள் இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஏன்னா அந்த நூல்கள், அந்த சாத்திரங்கள் தோன்றிய காலகட்டம் அது மணிப்பிரவாள நடை என்று சொல்லுவார்கள். பிரவாளன பவளம்னு அர்த்தம். முத்தையும் பவளத்தையும் கலந்து கோர்த்து கட்டிய மாலை போல அமைந்தது மணிப்பிரவாள நடை. அதாவது தமிழும் சமஸ்கிருத வார்த்தையும் கலந்த நடை. சரி, இப்போ நாம சிவபோக சாரம் என்கிற